ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பருப்பு உருண்டைக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு 4 மிளகா வத்தல் ஊற வச்சுப்போம். நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுப்போம். இப்போ 1 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு அரைச்சி நம்ம விழுதாக எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு அதோட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின தேங்காய், எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதோட உப்பு கலந்துருங்க, ஈஸியாக வதங்கும். அப்புறம் மஞ்சள் பொடி, காரப்பொடி, சாம்பார் பொடியை போட்டு வதக்கிக்கலாம். இதோட நல்லா வதங்கினோன்னே எலும்பிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கும் போதே மெதுவாக இந்த உருண்டையை ஒன்றா எடுத்து போடலாம். போட்டோன்னே நம்ம கலரக்கூடாது, அப்படியே விட்டுடணும். போட்டாச்சு, எல்லா உருண்டையும் அதில் போட்டேன். மெதுவாக இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். மெதுவாக திருப்பி விடணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இதில் கொட்டிடலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் வெல்லத்தை போட்டுடலாம். சூப்பராக ரெடியாக எடுத்து இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுடலாம். சூப்பராக ரெடியாக எடுத்து நம்ம சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிடுவோம்.